முற்றும் முதலுமாக ராகுல் காந்தி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணம் செய்வதற்கு துளியும் விருப்பம் கிடையாது அவருக்கு. ஏன்னா இவ்வளவு வருஷமா அங்கதான் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திமுகவால காங்கிரஸுக்கு லாபமா இல்ல காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் திமுக லாபமா? காங்கிரஸ் இருக்கிறது தான் திமுக லாபம். காரணம் அது உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். நான் 2 தேர்தல்களில் தனியாக களம் கண்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்று அறுதி பெரும்பான்மையோடு இருந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே ஒரு தேர்தலையாவது 1967 தேர்தலில் போட்டிட்டாங்க. ஒரே ஒரு தேர்தலையாவது திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக களம் கண்டிருக்கிற ஜெயிக்கிறது தோக்குற அப்புறங்க தாங்க. ஜெயிக்கிறது தோக்குறது அப்புறம். நீங்கள் தனியாக நிற்கிறதுக்கு உண்டான தெம்பும் திராணியும் உங்களுக்கு இருக்குதா? இல்லை. அதை தாண்டி இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன் பாருங்கள். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்து தேர்தல் போட்டியிருக்கிறது, தனியாகவும் போட்டிட்டு இருக்குது. கூட்டணி அமைத்து தேர்தல் போட்டியிட்ட போதும் 150 இடங்களுக்கு குறைவில்லாமல் இடங்களிலே தேர்தலை போட்டிட்டு இருக்கிறது. மாறாக 2 தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் மெஜாரிட்டி எவ்வளோ? 118. அப்போ 118க்கு மேலே 119வது நிற்கணும். ஆனால் 110 ஒரு முறையும் 112 இடங்களில் ஒரு முறையும் 2 இடங்களில் அறுதி பெரும்பான்மைக்கும் குறைவான இடங்களிலே போட்டியிட்ட கட்சி திமுக. அப்போ அவங்களோட பலம் என்னன்றது தெரியுதுங்களா? அவங்களோட பலம் கூட்டணி இருந்தால் தான் தேர்தலை சந்திக்க முடியும்.